ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சின்சான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாரர் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ விடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோ விடுற போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தாங்க வைப்பாங்க. அங்கே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, மிஸ்ஸி தான் இருப்பாங்க. யாரோட இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பாங்க. கசாமா அம்மா, மசா அம்மா, நீனி அம்மாலாம் இருப்பாங்க. மிச்சி சொல்லுவாங்க, இன்றைக்கி என்ன சமைக்கிறதுனே தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் நீனி அம்மாலாம் சொல்லுவாங்க, இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லையா? இந்த ஆப்பில் தான் நான் எல்லோரும் கேட்பேன். இதுதான் செக்யூரிட்டி ஆப், நம்ம என்ன கேட்டாலும் இது டக்குன்னு ஒரு பதில் சொல்லும், இதை கேட்டே நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. இதில் என்ன சமைக்கிறதுன்னு நீனி அம்மா கேட்பாங்க. நீ ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிடுங்க அப்படிங்கும்போது அது ஒரு குட் ஐடியா சொல்லிவிடும். இதை பார்த்து மிச்சி ரொம்ப ஷாக் ஆகும். டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு தானாகவே ஏறி இருக்கும். ரொம்ப கோவமாக பேசுவாங்க. அப்புறம் ஸ்கூலில் போய்ட்டு சொல்லுவான், கசாமா வீட்டில் ஒரு ஆப்பை வச்சுட்டு பண்ணுறாங்க எல்லோரும், அதனால் எனக்கு ஒன்றுமே பிடிக்க மாட்டேங்குது, வீட்டில் எனக்கு பிடிக்காத பேப்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் போச்சன் வாய்ஸ் எதிரில் கேட்கும். ஆனால் போச்சன் எங்கேயும் நிற்க மாட்டான். மாச்சு சாக்கமாவும் யோசனைக்காமமும் வருவாங்க. அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த ஆப்பு சொல்லும், ட்ராயிங் கிளாஸ் நேரம் ஆயிடுச்சு, பசங்கள்லாம் கூப்பிட்டு கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் சின்சான் போயிட்டு, கசாமா வீட்டில் இதேமாரி தான் இந்த ஆப்பை வச்சு தான் எப்போ பார்த்தாலும் சுற்றுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கல, எனக்கு நேற்று பிடிக்காத டின்னர் வேறு செஞ்சுட்டாங்க, அதோட ரொம்ப பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கசாமாவும் திட்டுவான். இதை பற்றி இந்த பிளாக் பேப்பரை காலிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், இனிமேல் பேசாத சின்சான் அப்படின்னு சொல்லுவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா திரும்ப போச்சான் சிரிக்கிற சத்தம் கேட்கும். ஆனால் இருக்காது, சத்தம் அவன் இருக்க மாட்டான். அப்புறமா சின்சான் வீட்டுக்கு வந்துடுவான். மிச்சி சொல்லுவாங்க, நான் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் பாரு, செக்யூரிட்டி ஆப்பு தான் சொன்னிச்சு, அதுபடி தான் க்ளீன் பண்ணேன்னு சொல்லுவாங்க. மிச்சி ரொம்ப ஒரு மாதிரியாக இருப்பாங்க. ஹீமோரி அழுதுகிட்டு இருப்பா. மிச்சி அதை கண்டுக்காமல் ஒரு மாதிரியாக இருப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதை பார்த்து சின்சானும் ஒரு மாதிரியாக இருப்பான், ஏமா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஹீமாரி கிட்டே போயிட்டு, ஹீமாரி அழுதுட்டு இருக்கா, என்னம்மா பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது தான் ஃபோனை எடுத்துகிட்டு செக்யூரிட்டி ஆப்ட்ட ஹீமாரி அழுகுறா, இப்போ நான் என்ன பண்ணட்டுன்னு சொல்லும் போது ஆப்ட்ட கேட்கும்போது இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு சாக்கோபி தான் வேணும்னு சொல்லும்போது மிச்சி திட்டுவாங்க, இதுதான் இருக்குது சாப்பிடு பேசாமல், சாக்கோபிலாம் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது தான் எல்லோரும் சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது சின்சான் சொல்லுவான், எனக்கு செக்யூரிட்டி ஆப் யூஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, இனிமேல் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவான். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள், நான் வந்து வேலைக்கு போட்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி ஆப்ட்ட கேட்டுட்டு இருப்பார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் போட்டுமா ஷார்ட் போட்டுமான்னு ரொம்ப கேட்டுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி மேனேஜர் ஆகிடுவா. அந்த மாதிரிலாம் எல்லா ஊரே பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஆப் தான் யூஸ் பண்ணணும். இதை சின்சான் மட்டும் ஒரு மாதிரியாக பார்ப்பான் எல்லாரையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை நீனும் யூஸ் பண்ணு, இதுதான் நல்லாயிருக்கும், இனிமேல் இதான் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சின்சானை துரத்திக்கிட்டு இருப்பாங்க. மிக்ஸி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக ஆகிடுவாங்க. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே இருக்க மாட்டாங்க, ரொம்ப மாதிரியாக டிஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா சின்சான் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். ஓடிட்டு இருக்கும்போது ஒரு சந்து மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வழி இருக்காது, இங்கே போய்ட்டு ஒளிஞ்சிருவான். செக்யூரிட்டி ஆப்ட்ட கேட்பாங்க, சின்சான் எங்கன்னு சொல்லும்போது 2 ஸ்டெப் பின்னாடி வாங்கன்னு சொல்லும்போது தான் சின்சானை கண்டுபிடிச்சிருவாங்க. 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டு, சின்சான் இங்கே தான் இருக்கியா, யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சின்சான் ரொம்பவே பயப்படுவான். அப்போ பார்த்தீங்கன்னா சின்சான் குதித்து ஃபோனை தூக்கிட்டு கீழே இறங்கி அவன் பார்த்தீங்கன்னா மிச்சி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஒரு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி அவங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். அழுதுகிட்டே ஃபோனை கேட்பாங்க. அப்புறம் தான் சின்சான் குத்துன்னு குத்துவான் ஃபோனை, இதில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் ஃபோனோட ஒரிஜினல் ஆப் ஓஷியோன்னு ஒரு ஆப் வரும். வந்துட்டிங்களா ஓஷியோ, இப்போ இந்த ஆப்பை நான் டெலீட் பண்ணணும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான், வெயிட் பண்ணுங்கள் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், இந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி அதை டெலீட் பண்ணிடுங்க, அதை டெலீட் பண்ணிட்டா எல்லாம் நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது சின்சானும் ஹோல்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாருமே சேஞ்ச் ஆகிடுவாங்க, சிட்டியே சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் சின்சான் கேட்பாமா, ஓகேவா இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, இப்போ அந்த ஆப் மாதிரி இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது தான் மிச்சி வந்து சொல்லுவாங்க, இப்போ ஓகே சின்சான், இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு டின்னர் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவீங்களாம்மா அப்படின்னு கேட்கும்போது தான் பக்கத்தில் நேனியம்மா நிற்பாங்க. மிச்சி கேட்பாங்க, இன்றைக்கி என்ன டின்னர் சமைக்கிறதுன்னு. அப்புறம் சின்சான் சொல்லுவான், ஏம்மா மற்றவங்கள்ட்டலாம் கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நேனியம்மா ரொம்ப கோவமாயிடுவாங்க. மிச்சி பின்னாடி இருந்த பாக்கெட்டில் ஃபோன் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு மாதிரி ஆகிடும். அதோட இந்த எபிசோட் ரொம்ப ஹாரராகவே முடியுது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க.